கிளம்பிடுவோமா? ஏன்னா இப்பவே கிளம்பிட்டா ஊர்ல ஒத்த பைசா வாங்க முடியாது. ஆனா போக வேண்டிய இடத்துக்கு சரியா போய்த்தானே ஆகணும். எங்க போகணும்? திரை காட்டுக்கு செல்ல வேண்டும், திரை காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆடோலம் சோ ஆடோலம் சோ ஆடோலம் சோ அப்படி சோ சோ சோனு கையில் கவனி கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வர்ண போல உச்சரித்து பணமோடு வருகிற வீடு காண பள்ளி கலை அரசியா ஏப்பா சந்தனகுமார் நாதருக்கு என்னப்பா திறமை இருக்கு? பள்ளி கலை அரசிக்கு என்ன திறமை இருக்கு? கழகம் உண்டு, கழகம் உண்டு, நிச்சயம் கழகம் உண்டு. ஆமா எப்ப பாத்துக்கிறோமா? இந்த கூட்டம் இருப்பீங்களா? எந்திரிச்சு போயிருக்கீங்களா? அதுக்கு தானே போட்டிருக்கவே இருப்பீங்கல்ல. சும்மா சத்தமா பேசுங்க. சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு உள்ள பெட்டிக்கார் அப்படின்னா எங்க மாமா, அருமை மாமா தெய்வ திரு மணிமுத்து மாமா அவர்கள், அவர்களுடைய புதல்வனுமாகிய என் அன்பு கொழுந்தனார் KM மணிமாறன் அவர்கள். தினமும் வரிசையா நாடகம். இன்னைக்கு உள்ள சின்ன பிள்ளைகள ஹார்மோனிஸ்ட்னு எடுத்துக்கிட்டா நீங்க முதல் இடத்துல நிக்கிறீங்க. ஒரு பாராட்டு கொடுங்கப்பா, கை தட்டுங்கப்பா. ஆமா அப்பேற்பட்ட இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இசை கலைஞர்கள்லாம் எல்லாமே சிறு வயது பிள்ளையா. பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளையே நீ ஒரு தூது சொல்ல மாட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளையே நீ ஒரு தூது சொல்ல மாட்டாயோ.
கைதடி அன்பு உள்ளத்திற்கெல்லாம் நன்றி. ஏன்னா கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிக்கு வாய்த்தது என்ன தட்டு? வெண்டட்டு செந்தட்டு பொந்தட்டுவாங்க. அப்பேற்பட்ட தட்டை காட்டணும், தமிழ் என்ற தட்டு கிடைக்கணும். தமிழ் தட்டை காட்டில் மக்கள் மத்தியில் கிடைக்கிட்டு பாருங்க கைத்தட்டி என்ற பாராட்டு பெருமைக்குரிய தட்டு. கைதட்டி அன்பு உள்ளத்திற்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எனது சரம், எங்களது கலை குடும்பத்தினர் சரம், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சரம் மற்றும் நாடக அமைப்பாளருமாகிய எனது பாசமிகு அன்பு சகோதரர் RK வேலாயுதம் அவர்கள் சர்வம் நன்றி 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 நன்றி. வணக்கம் 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 இருக்கட்டும். ஏன்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பு அமையும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான். முகம் பாருங்க கண்ணாடியா இருந்தாலும் ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். என்ன போய் தம்பியா ஒளிபெருக்கி சரியா இருக்கணும்ல. ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களே நாடகமாயா நடந்துச்சு.
அப்படின்னு இல்லாத அளவுக்கு நல்லா இருக்குப்பா. சிரிச்ச முகமா உட்காருப்பா, நல்லா இருக்குப்பா. நன்றி. நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. இருக்கட்டும். அனுபவமான இசைக்கலைஞர்கள். ஆனா உண்மையிலேயே சொல்றேங்க, இங்க வந்திருக்க என்ன தம்பி ஒரு மாதிரி சிறுமுறைங்களே, இசைக்கலைஞர்களா இல்ல மசை கலைஞர்களா? சரி இருக்கட்டும், அது சொன்னாதான் என் குழந்தைக்கு பிடிக்கும் போல. அது சரி. ஆக விடிய வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய ஒளி வரைக்கும் இது இரண்டு தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி காப்பாத்துங்க விடிகிற வரைக்கும் எங்களை. சரி இருக்கட்டும். அதுலயும் பாருங்களே, முக்கியமான புள்ளி காசு கொடுக்கிற புண்ணியம் யாருப்பா? நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் மைய வேலாயுதம் அவர்கள். அவர் சரியா இருந்தா தான் நல்ல நடிகர்களை நம்ம எடுத்து கொண்டு வர முடியும். நீங்க வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அதுல கலை வந்துட்டாலே கலகலம் இருக்கணும். என்ன ரெண்டு கலை. ஆமா, கலை வேந்தன் கலை அரசியா என் புள்ள தானே. இருக்கட்டும். ஆமா இருக்கட்டும். இருந்துட்டாலும் இங்கே வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் மாயகுல மாதவன் அண்ணார் அவர்களுக்கு எனது சரம், எங்கள் கலை குடும்பத்தின் சரம் நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். முருகன் வணங்கிடுவோமா? முருகன் வணங்க வேண்டும். முருகா ஓங்கார பொருளின் முப்பொருளை வழங்கி ரீங்கார தொழிலுடன் ஈசனாரின் ஒரு செய்தியில் வழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருவூர் நிறுவனங்கும் ஆண்டவா. முருகா ஆறுமுகமும் 12 கையும் வேலும் புடைந்த மெய்யும் ஜகமெல்லாம் புயல்பிடித்த சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனி சண்முகநாதனே வேலுமலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். வெள்ளை விராயம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வெள்ளண்டம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேரை பெருமை எனும் மிரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவம் நான் முருகன் திருவள்ளால் இதீத குறையின்றி வாழ்ந்து வருகின்றேன். அது ஒன்று இதீத குறையின்றி நான் வாழ, மொழி வாழ, இனம் வாழ, என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அரவணைகிறேன். முருகா எல்லோரையும் காப்பாத்துப்பா. அழகான பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா, அனுதினமும் பாட வந்தேன் நீலவா. அழகான பழனி மலை ஆண்டவா, அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. பள்ளி காவடி நீலி வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா, அனுதினமும் பாட வந்தேன் நீலவா. வெள்ளை திருநீர் வெற்றி வழிகளும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளை திருநீர் வெற்றி வழிகளும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலில் விலந்தழிவது நெஞ்சம் காணுமே. வெள்ளை திருநீர் வெற்றி வழிகளும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளை வழிகளில் வேலம் வருவது நெஞ்சம் காணுமே. எனையாடும் ஆண்டவனே எழிலேலவா, என்னை ஆளும் ஆண்டவனே எழிலேலவா. எழிலேழும் முனை பாட அறிவாயியா. முருகா முருகா முருகானா முருகா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் நீலவா. நல்லதெல்லாம் வெளிநாடி பெறுகிற நல்வருள் செய்வாய். நல்லதெல்லாம் இங்கே நாடி பெறுகிற நல்லருள் செய்வாய். தீயதெல்லாம் உடைந்து கருகிற திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் வெளிநாடி பெறுகிற நல்வருள் செய்வாய். தீயதெல்லாம் இங்கே தீர்ந்து தருகிற திருவருள் புரிவாய். உன்னையின்றி வேறில்லை தெய்வம் கண்டையா, உன்னையின்றி வேறில்லை தெய்வம் கந்தையா. உலகாலும் ஆண்டவனே நீதானையா. முருகா முருகா முருகானா முருகா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் நீலவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் நீலவா. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தங்கை செல்விக்கு மந்திரம் இல்லை அப்படின்ற பேச்சு இருக்கணுங்க. அப்பாவுடைய வேண்டுதல் இருக்கணுங்க. அப்பாவுடைய பேச்சு இருக்கணுங்க.
என்னங்க கொழுந்தனாரு நாமெல்லாம் இப்ப எங்க போறோம் சொன்னாதான் தெரியும். அப்படியா கிளம்பிடுவோமா? ஏன்னா இப்பவே கிளம்பிட்டா ஊர்ல ஒத்த பைசா வாங்க முடியாது. ஆனா போக வேண்டிய இடத்துக்கு சரியா போய்த்தானே ஆகணும். எங்க போகணும்? திரை காட்டுக்கு செல்ல வேண்டும், திரை காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆடோலம் சோ ஆடோலம் சோ ஆடோலம் சோ அப்படி சோ சோ சோன்னு கையில் கவனி கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வருண போல உச்சரித்து பணமோடு மறுபறவைகளை கானத்தால் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? வேடுவ குல வழக்கம், வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாவது பருவம் அடைந்த பெண்கள் திரைக்காவ புரிய வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாருங்களே, அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தையா. ஆக 7 ஆம்பளை பிள்ளை இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்த ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரா? முருகா 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 முருகான்னு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சத்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகர அரோகர என்றாலே 1000 பாவங்கள் தீருமா? ஆக நாமெல்லாம் புண்ணிய தீச்சரோம்னு என்னுடைய நண்டையாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கு. ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடித்தவுடன் காவலுக்கு செல்ல வேண்டும். அப்படி நேற்று கேட்டது காரணமாக காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா பாருக்கும், காவலையும் பார்க்கணும், கொஞ்சம் காதலையும் பார்க்கணும். இல்லைங்க என்னங்க இந்த வயதுல வராத காதல் எந்த வயதுல வரப்போகுது? என்னுடைய வயது தெரியுமா? என்னுடைய வயது 12ல இருந்து 13 ஆரம்பிக்குதுங்க. அப்பவே ஒரு கவிஞன் 50லும் ஆசை வரும் இருக்காங்க. 50 வயதுல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயது ஆகிருது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை தான் இருக்கு. ஆமா, அப்படி இருந்துட்டாலும் ஆசையில எத்தனை விதமான ஆசை? ஒண்ணு சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம், இன்னொரு ஆசை இருக்குங்க எனக்கு பிடிக்காத ஆசை. என்ன ஆசை தெரியுமா? அதாங்க பேராசை. பேராசை பட்டுட்டோம் வைங்களே பெரு நஷ்டம். அப்புறம் கஷ்டத்துக்கு போகக்கூடாதுன்ற அளவிற்கு அந்த இடத்துக்கு எல்லாம் போகக்கூடாதுனால இந்த இடத்துல பேரின்பத்தால பக்தியால என்னுடைய காதல் சொல்லட்டுமாங்க. என்னுடைய கனவு என்ன, என்னுடைய லட்சியம் என்னன்னு அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு? வருவார் 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 வருவார். அடே அப்பா, இன்னைக்கு வந்திருக்க முருகன் சரியா ஒரு 8 மணிக்கு வெளியில வந்துருவார். இருந்தாலும் என்னப்பா 8 மணிக்கு அப்படியே சரியாக குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் 3 மணிக்கு வெளியில வந்துருவாரு. அப்பேற்பட்ட முருகபெருமான் எம்பெருமானை 5 வயதுல அரியா பருவத்துல ரொம்ப நினைச்சுக்கிட்டே இருக்கு. 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானே என் கண்கள் வேண்டும் அப்படி வா 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 வான்னு அந்த சிலு சிலு காட்டு போல சிலு சிலு சிலிவென காத்து உருகுது நாத்து, சிலு சிலு சிலுவென காத்து வர வர உருகுது நாத்து, புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பரிவது பாட்டு, புது ஒரு பாசம் மாமணி சிலு சிலு சிலுவென
ஒரு மனிதனாகப்பட்ட வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். ஆக போட்டி அப்படின்னு வந்து யார் யாருக்கு போட்டி? வந்திருக்கக்கூடிய நண்பு குழந்தைனார் மணிமாறன் அவர்கள். உங்களுக்கு எனக்கு போட்டியா? அப்போ எங்க குழந்தைனாரே 2 பேத்துக்குள்ள போட்டியா? ஏங்க நம்மளும் ஒரு குடும்பங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டி போறதுக்குனே கூடவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம். யாருப்பா அந்த பையன்? அவர் கேள்விப்பட்டது நீங்க பார்த்ததில்ல. வல்லாளவட்டி டாக்டர் சந்தனகுமார். என்ன பெரிய வல்லாளவட்டி டாக்டர்? அதெல்லாம் விளம்பரம் தேவையில்லை சரிங்களா? நல்லா பேசுவாரா? பேசுவாராவா? ஆனா சேட்டை கேள்விப்பட்டேன். எப்படி? ஆத்தாடி பெரிய சேட்டை. திமுறாமல திமுறன்னு கொஞ்ச நெஞ்சல உடம்பெல்லாம் மஞ்சள் கொழுப்பாமல சந்தனம் பூசிட்டு வருவாரு. வெளியில வரட்டும் கரைச்சிடுறேன். ஆக வந்திருக்கக்கூடிய நாரர் சேட்டை பிடிச்ச சந்தனகுமாரா வள்ளி கலை அரசியா? ஏப்பா சந்தனகுமார் நாரருக்கு என்னப்பா திறமை இருக்கு? வள்ளி கலை அரசிக்கு என்ன திறமை இருக்கு? கலகம் உண்டு, கலகம் உண்டு, நிச்சயம் கலகம் உண்டு. ஆமா, எப்ப பாத்துக்கிறோமா? இந்த கூட்டம் இருப்பீங்களா? எந்திரிச்சு போயிருவீங்களா? அதுக்கு தானே போட்டிருக்கவே. இருப்பீங்கல்ல? சும்மா சத்தமா பேசுங்க. சாப்பிட்டீங்களா? சரி இருங்க. சரி இருந்துட்டாலும் வந்திருக்கக்கூடிய நாவரா வள்ளியானு. ஏன்னா அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கட்டினவர் யாருன்னு நாரத மகாமுனிவர். 14 பெற்றக்கூடியவர், முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த திமுரு பிடிச்ச சந்தனகுமார் நாரதர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு செவியாளு. வெளியில வரட்டும். ஏன்னுட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்னதாக இங்க இருக்கக்கூடிய சாமி என்ன சாமிப்பா? சரி, மாரியம்மன் அம்மன் தானே. ஏன்னா இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. ஆக இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. என்ன காரணம் பாருங்களே. நாமெல்லாம் இப்ப வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு யாரு காரணம்? இங்க இருக்கக்கூடிய கூந்தாள மாரியம்மன். கூந்தாள மாரியம்மன் தானே. அப்பேற்பட்ட கூந்தாள மாரியம்மன் அவளுடைய அருள் இருக்க போய் இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம வர முடியுது இல்லைன்னா வர முடியுமா? ஆமா, அவ கொடுக்குற காசு இங்க இருக்கிற ஊரு காசு நம்ம வாங்காம போக மாட்டோம்ல. அது இருந்துட்டாலும் என்ன காரணம் பாருங்களே. இப்படிதான் பாருங்க, ஒரு நாட்டு மந்தை என்ன செய்யறாரு அப்படின்னா நகர சோமையாக வருகின்றார். அவர் வருகின்ற போது 2 பிச்சைக்காரர். ஒருத்தர் என்ன செய்யற அப்படின்னா கடவுளுடைய பேரை சொல்லி பிச்சை கேட்கிறியா. இன்னொருத்தர் என்ன செய்யற அப்படின்னா அந்த நாட்டு மன்னனுடைய பேரை சொல்லி பிச்சை கேட்கிறியா. அப்படி பிச்சை கேட்கின்ற போது அப்பதான் நாட்டு மன்னன் பார்த்தாரு. என்னடா டேய், என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இவன் என்னன்னா கடவுளுடைய பேரை சொல்றியான், இவன் என்னன்னா அரசே நம்ம பேரை சொல்றியான், என்ன காரணம் அப்படின்னு நேர அரண்மனைக்கு போறாரு. அரண்மனைக்கு போயிட்டு அவருடைய காவலாளிய கூப்பிடுறாரு. தம்பி ஆப்பா, தம்பி ஆப்பா, ஏன் நீ இப்படியே உட்காந்துருக்க? என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாராட்டா? என்னடா என்ன கேக்குது? அது சரி. ஆக நீங்க உடனே மருந்து ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க. வரீங்களே வந்தீங்களே, கண்டிப்பா வரணுங்க. அப்ப பாருங்களே, அங்க காவலாளிய கூப்பிடுறாரு அரசு. காவலாளி அரசே என்னங்க அரசே கூப்பிட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்க. அப்பதான் சொன்னாரா இந்த உள்ள இருக்கிற 2 பிச்சைக்காரங்க வெளியே எடுத்துருவாங்க முத. ஆமா அப்பா கதையில உள்ள பிச்சைக்காரர்கள். ஆக கடவுளுடைய பேரை சொன்னவன நாட்டு மன்னனுடைய பேரை சொன்னவனு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்பதான் கேட்கிறாரு, ஏப்பா நீ என்னப்பா கடவுளுடைய பேரை சொல்ற? என்னடா நீ என்னடா நாட்டு மன்னனுடைய பேரை சொல்ற? சிறிடா அத சிறி. ஆமா அப்படின்னு பாருங்களே. ஆக கேட்கிறாரு, என்னப்பா நாட்டு மன்னனுடைய பேரை சொல்றீங்க, என்ன காரணம் கேட்க. அப்பதான் கடவுளுடைய பேரை சொன்னவன் சொன்னானா, ஐயா அரசே நம்மள படைத்ததே கடவுள் தானேயா. இங்க இருக்கக்கூடிய கூந்தாள மாரியம்மன், அந்த மாரியம்மனுடைய அவள் தானே நம்மள படைச்சதே. அந்த அவளுடைய அருள் இருந்தா தானே இந்த இடத்துக்கு நம்ம வர முடியும். அவளுடைய பேரை தானையா சொல்ல முடியும்னு அவன் சொல்லியிருக்கான். இந்த நாட்டு மன்னனுடைய பேரை சொன்ன என்ன சொல்றேன் அப்படின்னா, அரசே கடவுள் இருக்கானா? கடவுள் எங்க இருக்கா? கடவுள் கண்ணுக்கு தெரியறேனா? கடவுளுடைய பேரை எதுக்கு அரசே சொல்லணும்? இன்னைக்கு அரசே உங்க பேரை சொன்னா நீங்க அள்ளி அள்ளி கொடுப்பீங்க, அதை வச்சு செல்வாக்கோட வாழ்ந்து வரும்னு அவன் சொல்லியிருக்கான். அப்படி சொல்லி அப்பதான் பார்த்தாரு நாட்டுமணி. அப்படியா இன்னைக்கு இவங்க 2 பேர்த்தையும் சோதிக்காம ஓடக்கூடாது. இன்னைக்கு கடவுள் பெரியதா இல்ல அரசே நாம தான் பெரியதா அப்படின்னு சோதிக்கணும் இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்துங்க. ஆண் குழந்தை பிறந்த உடனே மக்களுக்கு எல்லாம் அன்னதானம் கொடுக்கிறாரு. அன்னதானம் கொடுத்து விட்டு எல்லாருக்கும் ஒரு பரிசு பொருள். பரிசு பொருள் என்ன பொருள்? பூசணிக்காய். இந்த பூசணிக்காயை கொடுத்த அரசே நாட்டு மண்ணை பேர சொன்னீங்களா, அவனுக்கு மட்டும் ஒரு பூசணிக்காய்க்குள்ள தங்கம் வைடூரியத்தை வச்சு கொடுத்து போறியா. பாவம் இவனுக்கு பொழைக்கவே தெரியலையே, இவனுக்கு பொழைக்கவே தெரியல. யாரு சொன்னவா? அப்படியா பாருங்களே, அந்த தங்கம் வைடூரியத்தை வாங்கிட்டு போய் என்ன சரியா அப்படி போகின்ற போது ஒரு 15 ரூபாய்க்கு கொடுத்து வித்து போடுறியா. அவனுக்கு தெரியல, பொழைக்க தெரியல, வித்து போடுறியா. வித்து போட்டு மறுபடியும் பிச்சை எடுக்க கிளம்பிடுறியா.
அப்பதான் பார்த்தாரு நாட்டு மண்ணை கூப்பிடுறாரு, தம்பி என்னப்பா, ஆமா என்னப்பா, என்ன நல்லா தானே இருந்த, ஏன்டா அப்படி இருக்க, ஆமா உனக்கு பொழைக்கவே தெரியல போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போகின்ற பொழுது தாப்புல ஒரு நல்ல பெரிய பங்களா விடுங்க, வசதி வாய்ப்போட இருக்கியா, அங்க இருந்து வரதே உள்ள இருந்து வெளியில வரையா, அதை யாரு தெரியுமா, கடவுளுடைய பேரை சொல்லி பிச்சை கேட்டது. அப்பதான் பாக்குறாரு, கடவுளுடைய பேரை சொன்னவங்களை கூப்பிடுறாரு, தம்பிடே நீ எனக்கு பிச்சை எடுத்து வேணும்ன்ற, இல்லங்க நீங்க நம்பி ஆக பாருங்களே, உனக்கு அப்புறம் அப்படி வசதி வாய்ப்பெல்லாம் கிடைச்சது அப்படின்னு கேட்க, அப்பதான் அவர் சொன்னார், அந்த கடவுளுடைய பேரை சொல்லி பிச்சை எடுத்து சொன்னா, ஐயா அப்பாவுக்கு நினைவு தரும், நான் காய்கறி வாங்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் 15 ரூபாய்க்கு பூசணிக்காயை கொடுத்து வித்துட்டு போனியா, அந்த பூசணிக்காய்க்குள்ள இருந்தது தங்கம் வைரம் வைடூரியம், அதை வச்சுட்டு ஐயா அப்படி செல்வாக்கோட வாழ்ந்து வந்தேன்னு சொன்னா, இதுல இருந்து என்ன தெரியுது, கடவுள் மரிதா இல்ல அரச மரிதா, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, சொல்லுங்க சும்மா அப்படி சொல்லுங்க ராசா. ஆமா கதையை கேட்கிறீங்க சொல்ல மாட்டீங்க, என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க, என்னன்னு காரணம், கடவுள் தான் பெருசு, கடவுள் நம்ம வர முடியுமா, ஆமா இருக்கட்டும். ஆக பாருங்களே, அப்ப கடவுள் இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா நாட்டு மன்னனுடைய பேரை சொன்னவனுக்கு கொடுத்த பொருள் தங்கம் வைரம் வைடூரியம் எங்க போயிருக்கு, அங்க கடவுளுடைய பேரை சொன்னவனுக்கு போயிருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த கூந்தாள மாரியம்மன் கண்ணனை வடிந்து காரியத்தை தொடங்கினாலும் காவிய நாயகியாக துவங்கி திரிபுர சுந்தரியை விளங்கு மாத்தாலே, எங்கள் அபிராம வள்ளியே எங்கமெல்லாம் முத்தாலே புவியடங்க காத்தாலே மாத்தளம்பூ நிறத்தாலே சார்ந்தரை போது மரமாதற்கு ஒரு தீங்கு இல்லை என்று பாடி பரிவமாக காளியாகவும் நீலியாகவும் உபகாரியாக விளங்கி அந்த தாயவளை துயவளே அந்த மாரியம்மன் புகழ் பாடிடுவோமாங்க, அனைவருமா அந்த கூந்தாள மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மங்கள ஒன்பிடு மன்னத்தில் வந்திடு மாரியம்மா கூந்தல மாரியம்மா, மங்களம் ஒன்றிடு மனதில் தங்கிடு மாரியம்மா எங்கள் மாரியம்மா, அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா, மங்களம் ஒன்பிடு மன்னத்தில் வந்திடு மாரியம்மா எங்கள் மாரியம்மா, சார் நன்றி 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 நன்றி. வராரு நன்றிப்பா நன்றி நன்றி. என் அன்பு அப்பாவுமாகிய மரியாதைக்குரிய அப்பா மணி அப்பா அவர்களுக்கு எனக்கு 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய என்னுடைய பாசமிகு அன்பு அப்பா
மணி அவர்களுக்கு எனது சரவும் எங்களது கலை குடும்பத்தினர் சரவும் நன்றிப்பா. நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இருக்கட்டும், ஏனென்றால் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும். என்னப்பா சந்திப்பதற்கு முன்பதாக ஏதோ யாருக்கு சொந்தமான இடம்? எம்பெருமான் முருகபெருமானுக்கு சொந்தமான இடம். அப்பேற்பட்ட இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் குழுக்குழுன்னு கதைக்கு அப்படித்தானே சொல்லணும். மலைக்கு மலை சார்ந்த பகுதி, குறிஞ்சி நில பகுதி, முருகனுக்கு சொந்தமான பகுதி. அப்பேற்பட்ட பகுதிக்கு வரும்பொழுது அந்த மலரே குறிஞ்சி மலரே வரும்போது எப்படி இருக்கு? மலரே குறிஞ்சி மலரே, மலரே குறிஞ்சி மலரே, தலைவன் சூட நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே, மலரே குறிஞ்சி மலரே, தலைவன் சூட நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய். குறிஞ்சி மலரே யாழ்மடி சுமந்து தான் பிறந்தாலும் தாய்மடி வளர்ந்து தலைவனை தேடும். யார்மடி சுமந்து தான் பிறந்தாலும் தாய்மடி மறந்து தலைவனை சேரும். மகளே நீ பெண்ணல்லவோ, ஓவியமாக செடியில் தோன்றி கோவிலில் வாழும் தேவனை தேடும். மகளே நீ பெண்ணல்லவோ, தலைவன் சூழ நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே. ஓடிடும் தாண்டி பறவை இனமே, பனிமழை தொடரி பாய்ந்திடும் நதி. பாடிடும் காற்றே பறவையின் இனமே, பனிமலை தொடரில் பாய்விடும் நதியே. ஓடோடி வாருங்களே, பால்மனம் ஒன்று பூமனம் ஒன்று, காதலில் ஒன்று கலந்தது கண்டு. நல்வாழ்த்து கூறுங்களே. தலைவன் சூட நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே. நாயகன் நிழலே நாயகி என்னும் காவியம் சொல்லும் கலைப்பில் மின்னும். நாயகன் நிழலே நாயகி என்னும் காவியம் சொல்லி கழுத்தினில் மின்னும். மகனே உன் திருமாங்கல்யம், தாய் வழி சொந்தம் ஆயிரம் இருந்தும் தலைவனி நன்றில் விளைவதுதானே. உறவென்ன சாம்ராஜ்யம். தலைவன் சூட நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே. மலரே குறிஞ்சி மலரே. நன்றி நன்றி நன்றி. இருந்துட்டாலும் அந்த ஐயப்பன் மீது ஒரு பாடல் நீங்க. சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா, அறிவோ சுவாமியே சரணம் ஐயப்பா, இந்த சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. எங்கே மணக்குது சந்தனோ, எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது.
எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது சுவாமி திண்டக தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் சுவாமி திண்டக தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் தருகிறார் ஐயா வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் அருள்கிறார் நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார் நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார் காலை நாதத்திலே எழுந்து வருகிறார் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா அறிவோம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த சரணம் ஐயப்பா எங்க சரணம் ஐயப்பா ஹரி ஓம் சுவாமி சரணம் ஐயப்பா சரி நன்றி 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 இரண்டு நாளும் அந்த பொம்பளை பிள்ளையை சந்திப்பதற்கு முன்பதாக அந்த குயில் பாட்டு போல ஏன்னா காலதாமதம் காரியத்துக்கு மணி ஆயிடுச்சுல நாரதர் தர்க்கத்தை எதிர்பார்க்கிறாங்க அவளுடைய விருப்பம் என்னவோ அதைத்தான் நம்ம வந்து நிவர்த்தி செய்ய வந்திருக்கோம் ஆமா ஆமா என்னப்பா நாரதர் என்ன பட்டம் வாங்கியிருக்காரு அது ரொம்ப பெருமையா தானே இருக்கு நாம வந்திருக்கக்கூடிய நாரதர் பட்டம் டாக்டர் பட்டம் வாங்கினவருக்கு அப்பேற்பட்ட டாக்டர் பட்டம் வாங்கினவருக்கு என்னட்ட பேசி ஜெயிச்சு போறாருன்னு பார்ப்போம் வெளியில வரட்டும் பாத்துக்கிறோம் ஆமா எதுக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் ஏங்கிட்டாலும் இந்த குயில் பாட்டு குயில் பாட்டு வந்தது இளமானே அதை கேட்டு சொல்வதில்லை மனதானே என்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு அன்பு பொங்கவோ குயிலே போ இனி நான் தானே அது ஒன்றாகம் இது என்றாகம் குயில் பாட்டு வந்ததென்று இளமானே இதை கேட்டு செல்வதெங்கே மனந்தானே இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்பம் பொங்கவோ குயிலே போ இனி நான் தானே அது ஒன்றாகம் என்றும் நீதானே குயில் பாட்டு வந்தது இளமானே அத்தி மகன் கொண்டாட கொண்டாட சுமப்பே சுகமுன்னு செஞ்சாய் நதி சுகமுண்டாய் எத்தனையும் பண்ணி கொடுப்பே மன்னவனும் போகும் பாதையில் வாசமுள்ள வள்ளியை குணத்தை வைப்பேன் உத்தரவு போடும் வேலையில் துணை பெற்ற கண்ணை முன்னி விரிப்பேன் மௌனம் ஆதரித்து ஒரு கீதம் பாடுவே வாழும் ஆசையோடு அது வாசல் தேடுவே கீதம் பாடுவே வாசல் தீடுரே குயில் பாட்டு வந்து அதை கேட்டு செல்வதென்று மனதானே பாட்டு பாட தெரியாம கூட எக்கோ எடுத்துவாங்க நம்மளுக்கு எக்கோ வேணாம் எக்கோ வானமெங்கும் உண்டாக வந்த இன்பம் நீம்பாக இன்று வர என்ன இருந்தேன் வெள்ளை கண்ட ராசாமி வெள்ளை மனம் பாராமல் தள்ளி வைத்து தள்ளி இருந்தேன் வயிற்றில் ஆடும் தாமரை கையசைக்க காலசைக்க காத்து இருந்தேன் அற்புதங்கள் செய்யும் என்று சேர்ந்து முடிப்பேன் மௌனம் ஆதரிந்து புது கீதம் பாடுறே வாழும் ஆசையோடு அது வாசல் தேடுவே கீதம் பாடுறே வாசல் தேடுவே காற்று வந்ததென்று இளமானே அதை கேட்டு
ஏனென்றால் சந்திக்க வேண்டிய ஆட்களை நன்றி 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 சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும். காலதாமம் காரியத்து கேடு. காலத்தை நேரத்தை அனுசரிக்காதவே கோலமரியா குரங்குக்கு ஒப்பன்றக்காக அப்பேற்பட்ட அந்த பெண்மணியை சந்திக்கணும் இல்லைங்க. கண்மணி கண்மணி நல்லா இருக்குமா? நடன தாரகை அப்படியா? நீங்க பார்க்காத என்னங்க நடன தாரகைல குழந்தை நடன தாரகை தினமும் நாடகம் போறீங்க. ரெஸ்ட் இல்லாம இன்னைக்கு உள்ள பெட்டிக்கார் அப்படின்னா எங்க மாமா அருமை மாமா தெய்வ திரு மணிமுத்து மாமா அவர்களுடைய புதல்வனுமாகிய என் அன்பு கொழுந்தனார் கே.எம். மணிமாறன் அவர்கள் தினமும் வரிசையா நாடகம். இன்னைக்கு உள்ள சின்ன பிள்ளைகள்ல ஹார்மோனிஸ்ட்னு எடுத்துக்கிட்டா நீங்க முதல் இடத்துல நிக்கிறீங்க. ஒரு பாராட்டு கொடுங்கப்பா, கை தட்டுங்கப்பா. ஆமா, அப்பேற்பட்ட இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இசை கலைஞர்கள்லாம் எல்லாமே சிறு வயது பிள்ளைங்க அம்மட்டும். ஆமா, இதான் தம்பி மருது அவரும் முதல் இடத்துல வச்சிருக்காரு. நல்லா அதெல்லாம் ரன்னிங் நல்ல. இங்க இருக்கக்கூடிய சக்திவேல் என்ன சக்திவேல் வாசிக்கிறியா? நல்லா தான் வாசிக்கிறியா? ஏன் அப்படி அமைதியா? எனக்கு என்னன்னு தெரியலையே, அமைதியா உட்காந்துருக்கானே தம்பி. சரி இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனா அங்கிட்ட எங்க பாசே பாசே ஓகே பாசு. சரி இருக்கட்டும், அப்படி இருக்கணும். சரி இருந்துட்டாலும் அந்த பெண்மணியை சந்திக்கணும்ல, அந்த பெண்மணியை சந்திக்கணும். அடுத்து என் புள்ள அடுத்து ஒருத்தர் இருக்காரு. யாருக்காரு? கலை ராணியா? சரி பாலப்பா சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. வேற சொன்னாரு, நம்ம பிள்ளை இல்ல வேற பிள்ளைய. சரி இருக்கட்டும். ஆக அந்த கலை ராணி, ஆமா அந்த கலை ராணி வந்தாதான் இந்த இடமே சிறப்பாக இருக்கும். அடுத்து என் அன்பு தோழி ஜெயஸ்ரீ அவர்கள், அவர் 2 பேருமே வரணும்லங்க. 2 பேரும் வந்தாதான் 2 பேர் வரும்போது நிலைமை சிறப்பாக இருக்கும். கூப்பிடலாமா? வந்தா ஜெயஸ்ரீ ஒடியாத்தா. பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ? துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ? துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? கொத்துங்கிளி இங்கிருக்க கோவை படம் அங்கிருக்க, கொத்துங்கிளி இங்கிருக்க கோவை படம் அங்கிருக்க, தப்பி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? தப்பி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? கொத்துங்கிளி இங்கிருக்க கோவை படம் அங்கிருக்க, தப்பி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? இளவானம் தண்டாக எழுமிச்சம் கொடியாக இருந்தவளை கைபிடிச்சு இரவெல்லாம் கண்மொழிச்சு இல்லாத ஆசையிலே என் மனசு ஆடவிட்டான் ஆடவிட்ட மச்சானே ஓடம் விட்டு போனானே, ஓடம் விட்டு போனானே, ஓடம் விட்டு போனானே. ஊரெங்கு தூங்கையில நான் உள்மூச்சு வாங்கையில, ஊரெங்கு தூங்கையில நான் உள்மூச்சு வாங்கையில, செய்து பூங்காற்றே நீதான் ஒரு போச்சு. மின்னலாய் வகிடே
நான் பிடிக்க போனேனே மை எழுதும் கண்ணாளே பொய் எழுதி போனாளே ஆசைக்கு ஆசை வச்சேனே நான் புறந்த காதலிச்சேனே ஆசைக்கு ஆசை நான் புறந்த காதலிச்சேனே ஓசையிடும் பூங்காற்றே நீ நான் ஓடி போச்சே வாழை பூத்திரி எடுத்து வெண்ணையிலே நெய் எடுத்து ஏழை மன குடிசையிலே ஏத்தி வச்சா ஒரு விளக்கு ஏத்தி வச்ச கைகளிலே என் மனசு நான் கொடுத்தேன் நெஞ்சு மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க தாமரை அவள் இருக்க இங்கே சூரியன் நான் இருக்க தாமரை அவள் இருக்க இங்கே சூரியன் நான் இருக்க சாட்சி சொல்லும் சந்திரே நீ போய் கூடு சொல்ல மாட்டீரோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ துள்ளி வரும் வெள்ளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ பாட்டு நல்லா இருந்துச்சு வாத்தியாரு. சொல்றேன் கண்ணு இருந்துச்சு வாத்தியாருல. எங்க எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்கலையா? வர்றீங்க வந்தோம் எதுக்கு வந்திருக்கேன்? எதுக்கு வந்திருக்கீங்க? காட்டுக்கு வந்திருக்கேன். காட்டுக்கா? தனியாவா? இல்ல இல்ல நான் தனியா தான் காட்டுக்குள்ள போக முடியுமா? நானு எங்க வள்ளியம்மா என்னோட தோழி தோழிய பாத்தீங்கன்னா தோழி அவ அவ கட்ட நாட்டுக்கட்ட நாட்டுக்கட்ட கருப்பா இருந்தாலும் ஒரு லட்சணமான பிள்ளை. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு. கலையா இருக்கு. ஆமா கலையதான். நாங்க எல்லாம் சேர்ந்து உள்ள காவா காக்க போறோம். அப்ப கண்ணு கருத்துமா காவா சொல்லிட்டாங்க. அதனால தனியா போனா நல்லா இருக்காதுல்ல. அதனால நான் போய் கூட்டு போலான்னு இருக்கேன். வந்து காவா காக்கணும்ல. என்ன தெரியல எங்க மாமா ரொம்ப மௌனமா இருக்காரு. என்ன தெரியல. சரி வள்ளியம்மாக்கு தான் காதல் வருமா? வள்ளியம்மா வரும்ல மாமா? வரும். பண்ண சவுண்ட் வந்துருக்கு மாமா தந்து. எனக்கு காதல் வந்துச்சு. உங்களுக்கு வராம எப்படி இருக்க? வந்துருச்சு. அப்பதே வந்துச்சு காதல். அப்பவே ஒரு காதல் இப்பவே வர. இப்பவே வந்துருச்சு. ஆனா வந்த மாப்பிள சரி ஆடியில வந்து பாக்குறேன்னு இருக்காரு. ஆடியில வந்து பார்த்து ஆவணியில தேடி விக்கிறேன்னு இருக்காரு. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேடி வச்ச செய்தி சொன்ன மண்ண வருதா எனக்கு செய்தி சொன்ன மண்ண வருதா சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்னவரு மன்ன வருதா அழகு மன்னவரு மன்ன வருதா ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேடி சொன்ன மன்ன வருதா செய்தி சொன்ன மன்ன வருதா சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்னவரு மன்ன வருதா அழகு மன்னவரு மன்ன வருதா சேல வச்சு செவத்த பட்டு நூல் வச்சு
வைக்க கை பிடிச்ச ஒரே ஒரு முத்தமரு சேல மேல சேல வச்சு சிவக்கப்பட்டு நூறு வச்சு ஊரு வைக்க கை பிடிச்ச ஒரே ஒரே முத்தமரு வீரபாணி தேர் வேற பேரெடுத்த சிங்கமா ராமரண்ண தர்மரண்ண மாமா மனசு தங்கண்ணா மாமாவே நீ வேறோ ஏழு ஏழு ஜென்மனா அடியில செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்ச செய்தி சொல்ல வந்த வருதா சரி சொந்த மன்ன வருதா சொந்தம் சொல்லி நெத்தியில குண்டு வந்த வச்சவோ மனவேறு மன்ன வருதா ஒரு மன்ன வருதா ஏழு ஏழு ஜென்மதா அடியில செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்ச செய்தி சொந்த மன்ன வருதா அழகு செய்தி சொல்ல வந்த வருதா ஆமா அப்படிதான் கூப்பிட்டுருமாவுல கைதட்டினவர்களுக்கு நன்றி சொல்லி காலே அதை எட்டி பார்த்து வெக்கப்பட்டு வர்றா அடி வாடி